புத்தாண்டை வரவேற்க மூணார் தயாராகியுள்ளது. உள்நாடு வெளிநாடு சுற்றுலா பயணிகளுடன் மூணார் பொதுமக்களும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு தயாராகியுள்ளனர். புத்தாண்டை வரவேற்பதற்கு மூணார் தயாராகியுள்ளது. உள்நாடு வெளிநாடு என சுற்றுலா பயணிகளும் மூணாரில் நிறைந்ததோடு பொதுமக்களும் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் உள்ளனர். எஸ்டேட் பகுதிகளில் புத்தாண்டு கொண்டாட்டம் மற்ற பகுதிகளை விட முற்றிலும் வித்தியாசமானதாகும். பல்வேறு வகை பழங்களும் பூக்களும் இங்குள்ள கொண்டாட்டங்களில் தவிர்க்க முடியாத ஒன்றாகும். புது வருட தினத்தில் ஆப்பிள், ஆரஞ்சு, எலுமிச்சை, முந்திரி போன்ற பழ வகைகளுடன் பூமாலைகளுடன் தொழிலாளிகள் எஸ்டேட்டில் மேனேஜர்களின் வீடுகளுக்கு செல்கின்றனர். பழங்கள் பரிசுகளாக கொடுத்த பின்பு கழுத்தில் மாலையிடுகின்றனர். இதன் பின்பு தேயிலை தோட்டங்களுக்கு வரும் தொழிலாளிகள் சிறிது நேரம் மட்டுமே வேலை செய்யலாம். இந்த நேரத்தில் தோட்டத்திற்கு வரும் கம்பெனி மேனேஜர்களையும் உயர் அதிகாரிகளையும் யூனியன் தலைவர்களையும் தொழிலாளிகளின் தலைமையில் மாலையிட்டு வரவேற்கின்றனர். தொடர்ந்து வீட்டிற்கு வந்து புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடத்தப்படும். இந்த நட்பு நீடிப்பதற்காக அவங்க ஃப்ரூட்ஸ் வகைகள்லாம் வச்சு எல்லா பல வர்க்கமும் கொடுத்து எலுமிச்சம்பழம் ஊற்றி மேனேஜர்ஸ் எல்லாரும் ரைட்ரு கணக்கப்புள்ள பெரிய பெரிய அதிகாரிமார அன்னையில தொட்டு 1947 இது பரம்பரை நடந்துட்டு தான் இருக்கு. இது எப்பவுமே நடக்கிற தொழில் தான். அதே மாதிரி இந்த வருஷமும் அதை எப்படியா முயற்சியாக செஞ்சு கொண்டு இருக்கின்றார்கள். இப்பவும் செய்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் காலம் முதல் இந்த பாரம்பரிய கொண்டாட்ட முறை தொடர்கிறது. கோவிட் காலத்தில் மட்டுமே இந்த கொண்டாட்டம் நிறுத்தப்பட்டது. வீடுகளில் பெற்றோர்களுக்கும் முதிர்ந்தவர்களுக்கும் எலுமிச்சம் பழங்கள் கொடுத்து ஆசீர்வாதங்கள் வாங்கிதான் எஸ்டேட் பகுதிகளில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் தொடங்குகிறது. 31ஆம் தேதியே மூணாரின் சாலை ஓரங்கள் பழங்கள், பூக்கள் விற்பனை செய்பவர்களால் நிரம்புகிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ளவர்களும் மூணாருக்கு வியாபாரத்திற்கு வந்து செல்கின்றனர். நியூஸ் பியூரோ, மூணார்.